NCERT Grade 11 Chapter 7 Equilibriumல book back questions பார்க்க போறோம். Question number 7.1. A liquid is in equilibrium with its vapor in a sealed container at a fixed temperature. So temperature constant and container sealed closed system இருக்கு. The volume of the container suddenly increase. So volume of the container என்ன ஆகுதுன்னா நமக்கு increase பண்றோம். சரியா? And what is the initial effect of the change on the vapor pressure அப்படின்னு கேட்டிருக்காங்க. So by increasing the volume of container suddenly, initially the vapor pressure would decrease. Right? Yeah, it is due to the amount of vapor has remained the same, but it is distributed in a larger volume. So temperature constant, அப்போ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/v அப்படின்னு தெரியும். அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் நமக்கு என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். ஃபஸ்ட் எடுத்தோன்னா நமக்கு ஈக்குலிபிரியத்தில் அதோட ப்ரெஷர் குறையும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹவு do the rate of evaporation and condensation changes initially? So evaporation na liquid to gas and condensation na gas to liquid. So அந்த ஈக்குலிபிரியத்தில் இது எப்படி மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. Here the temperature is constant so that the rate of evaporation is also same as before, right? So on increasing the volume of the container, the density of vapor decreases. ஏன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி என்ன ஆகும் பாருங்க, டென்சிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ என்ன ஆயிரும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டி குறையும். ரைட். அப்போ decrease in the density of a vapor due to which the rate of collision between vapor particle decrease. ஸோ வால்யூம் அதிகமாக பார்ட்டிகல்ஸ் ரொம்ப தூரம் மூவ் ஆகி போயிடும். ரைட். அப்போ கொல்யூஷனோட ரேட் குறைஞ்சிரும். ஹென்ஸ் த கண்டென்சேஷன் ரேட் ஆல்சோ டிக்ரீசஸ். ஸோ கண்டென்சேஷன் ரேட் டிக்ரீஸ் ஆகும், ஆனால் எவாபரேஷன் அப்படியே தான் இருக்கும். ரைட். அடுத்து பாருங்கள், வாட் ஹேப்பன்ஸ் வென் ஈக்லிபிரியம் இஸ் ரீஸ்டோர்ட் ஃபைனலி. ஸோ அப்போ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு, இப்போ திரும்ப ஈக்லிபிரியம் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன நடக்கும் பாருங்கள், வென் ஈக்லிபிரியம் இஸ் ரீஸ்டோர்ட் the rate of evaporation is equal to rate of condensation. ஸோ ரெண்டுமே ஈக்குலிபிரியம் வந்துச்சுன்னா அது இந்த எவாபரேஷனும் அண்ட் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் சேமாக வந்துடும். ரைட். அடுத்து பாருங்கள், the temperature is constant and the volume is changed. ஸோ வால்யூம் சேஞ்ச் ஆகிருக்கும். the vapor pressure is temperature dependent, not volumes. so that the final vapor pressure is equal to the initial. ஸோ vapor pressure இனிஷியலாக சேஞ்ச் ஆனாலும் அடுத்த நேரம் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும்போது திரும்பவும் vapor pressure பழைய ப்ரெஷருக்கே ஈக்குவல் ஆயிரும். ரைட். ஸோ இதெல்லாமே நமக்கு ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆகிருக்கும். தேங்க்யூ.